ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஆடோப்ஸ் 800 போட் ஆடோப்ஸ் 800 வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குது அதை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இப்போ வந்து நிறைய இடத்துல இந்த ஆடோப்ஸ் 800 வந்து கிடைக்குது. ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது, ரிலையன்ஸ் ஸ்டோரில் வந்து நிறைய இடத்துல ப்ரைஸும் குறைச்சிருக்காங்க. யாருக்காவது இது வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட ரிவ்யூவை பாருங்கள். நான் லாஸ்ட்டில் இதோட கன்க்ளூஷனில் இதோட இப்போ இது வாங்கலாமா வேண்டாமா இதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ கடைசி வர பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இது சூட் ஆகும் அப்படின்னா, நான் சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு வேலிடாக பட்டது அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்லேருந்து போவோம். ஃபஸ்ட்டு டிசைன் வைஸ் நான் அன்றைக்கே சொன்னதான், டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சி போன டிசைன் தான். ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் என்ன நோட் பண்ணேன் அப்படின்னா, இந்த கேஸோட லிட்டு வந்து இந்த இடத்துல இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து லைட்டாக அப்படி ஷேக் ஆகுது. ஒரு மாதிரி ஸ்டெடியாக இருந்த மாதிரி இல்லை. எனக்கு அதே ஃபஸ்ட்டு இந்த ஷேக் ஆகுது பார்த்தோன்னே அதே எனக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக ஆயிடுச்சு. கேஸில் வேற ஒன்றும் பெருசாக இல்லை. ஒரு பேரிங் பட்டன் எங்கேயோ இருந்துச்சு. பேரிங் பட்டன் இல்லை. அந்த போர்டு இன்னொரு போர்டு மாடல் இருந்தது. ஆமாம், பேரிங் பட்டன் இங்கே இருக்குது. நான் ரெண்டு மாடலுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கிறேன். பேரிங் பட்டன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஸோட டிசைனுமே நல்லா இருக்குது. ஃபிட்டிங்குமே எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லா இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு எல்லாம் எதிர்பார்க்குற சவுண்ட் குவாலிட்டி போகலாமா இல்லை மற்ற வேறு ஏதாவது பிரச்சனைன்னு எனக்கு தெரிஞ்சது வந்து நான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ண இந்த கேஸ் மட்டும்தாங்க. வேறு எதுவும் பிரச்சனையே கிடையாது. கனெக்டிவிட்டி எல்லாம் ஆக்சுவலாக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ 50 செகண்ட் பேசிட்டேன். பேசும்போது அந்த கேஸோட லிட்டு வந்து ஷேக் ஆகுதுன்னு ஓப்பன் பண்ணேன். 3 டைம் டக்குன்னு அந்த கூகுள் ஃபாஸ்ட் பேரில் கனெக்ட் ஆகும் போல் டக்குன்னு அந்த பாப்பை வந்து நிற்குது. கனெக்டிங்லாம் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதெல்லாம் எந்த இஷ்யூமே கிடையாது. வேறு சார்ஜிங்கும் அதே தான், டக்குன்னு ஃபாஸ்ட் சார்ஜ் தான். 10 நிமிஷம் என்னமோ போட்டிங்கன்னா 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ 10 மணி நேரம், ஆமாம் 10 மணி நேரம் பேக்கப் வந்துடுது. நல்ல பயங்கரமான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். அவசரமாக இன்ஸ்டன்ட் வேக்கன் பேர் வந்து பயங்கரமாக வேலை செய்யுது. போட் ஃபஸ்ட்டு மாடல் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. இந்த இன்ஸ்டன்ட் வேக்கன் பேர் வந்து இப்போ இந்த டெக்னாலஜி வந்து கொஞ்சம் திணறினாங்க. பட் இப்போ டக்குன்னு இருக்குது, நல்லா இருக்குது. வேற இனி அடுத்த நேரம் சவுண்ட் குவாலிட்டி போயிடும். மெயினாக பார்க்கறது அதுக்காக தான். இதில் ஏஎன்சி கிடையாது. 2000 ரூபா ப்ரைஸ் தான். ஆனால் இதில் ஏஎன்சி கிடையாது. இது மெயினாக மார்க்கெட்டிங் பண்ணுற இது டால்பி ஆடியோக்காக தான். அதுலேயும் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குடா, பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன். சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், நான் ஃபஸ்ட்டு நாள் வாங்கின அப்போ யூஸ் பண்ணப்போ எனக்கு வந்து சவுண்டு பிடிக்கலை. ஏன்னா பெரிய அளவுக்கு இந்த டிடபிள்யூஸ் வந்து இம்ப்ரெஸ் பண்ணலை. நான் என்னோட பிரதர்ஸ் கிட்டலாம் நான் கொடுத்து கேட்கும்போது அவங்க சொன்னதும் அதே தான். சின்னதாக டிஸ்டார்ஷன் இருக்குது, அதை நம்மளால கிளியராக ஃபீல் பண்ண முடியுது. சவுண்ட் குவாலிட்டி அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் சொன்னாங்க. சவுண்ட் குவாலிட்டி அப்படி தான் இருக்குன்னு அவங்களும் சொன்னாங்க. எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆச்சு. சரி, ஆக்சுவலாக நான் எப்பயுமே நம்புறது அதுதான். என்றைக்குமே ஃபஸ்ட்டு நாள் சவுண்ட் குவாலிட்டியை வச்சு நம்பக்கூடாது. நான் அதுதான் சொன்னேன். ஃபஸ்ட் நாள் என்ன இது இம்ப்ரெஸ் பண்ணலை, போக பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒன் வீக்கில் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த டால்பி அட்மாஸை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணாங்களே, அதில் பெரிய ஒரு சரியான ஒரு காமெடி இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் டால்பி ஆடியோவில் ஒரு பாட்டோ ஒரு படமோ பார்த்துக்கிட்டு திடீர்னு இவங்களோட சிக்னேச்சர் சவுண்டுக்கு மாறினீங்க அப்படின்னா, டால்பி ஆடியோவை விட இவங்க சிக்னேச்சர் சவுண்டு தான் நல்லா இருக்குன்னு தோணும். எனக்கு மட்டும் இல்லை, நான் கொடுத்து கேட்டவங்க எல்லாருமே சொன்னது அதுதான். டால்பி ஆடியோவை விட டால்பி ஆடியோவில் 2 மோடு இருக்குது, நேச்சுரல், மூவி. 2 மோடுமே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு சிக்னேச்சர் மோடுக்கு போட்டோட சிக்னேச்சர் சவுண்டுக்கு ஷிஃப்ட் ஆனீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு ரொம்ப இமர்சிவாக தெரியும். டால்பி ஆடியோ அப்படி தெரியாது. என்ன கேட்டால் இந்த மாடலில் டால்பி ஆடியோக்கு பதிலாக ஏஎன்சியோ இன்னும் நல்ல ஃபீச்சர்ஸ் எதாவது கொடுத்து நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த மாடல் சரியான ஹிட் ஆகிருக்கும். சவுண்டு குவாலிட்டி நல்லா இருக்குது. டீஃபால்ட்டாகவே இந்த போட்டோட சிக்னேச்சர் சவுண்ட் மோடுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகும்போது இதோட சவுண்ட் ஸ்டேஜோ இதோட இமேஜிங்கோ இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் செப்பரேஷனோ ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் டால்பி மோடுக்கு போகும்போது ஏதோ ஆர்டிஃபிஷியலாக அந்த வாய்ஸ் எல்லாம் கம்மியாயிருது. அந்த வாய்ஸ் வந்து டெப்த்து கொடுக்குற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனால் அந்த வாய்ஸ் வந்து அந்த டெப்த் எல்லாம் ஃபீல் ஆகலவா. அந்த ஃபீமேல் வாய்ஸ்லயும் மேல் வாய்ஸ்லயுமே அந்த டெப்த் ஃபீல் ஆகலை. இன்ஸ்ட்ருமெண்ட் செப்பரேஷன்லயுமே அந்த டெப்த் ஃபீல் ஆகலை. அது வந்து ஏதோ ஒரு மாதிரி
எக்கோ அடிச்சுட்டு ஒரு ரூம்குள்ள கடந்த மாதிரி இருக்குது. ஆனா அது வந்து உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா நல்லா இருக்காது. அந்த டால்பி ஆடியோ இமர்சிவா இருக்குமான்னு கேட்டா இமர்சிவா இல்ல. போட்டோட டிஃபால்ட் சிக்னேச்சர் சவுண்டே ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுல இருக்க சவுண்ட் ஸ்டேஜிங் ரொம்ப நல்லா இருக்கு. நார்மலா ஒரு போட் இயர்போன்ல வந்து இவ்வளவு நல்ல சவுண்ட் ஸ்டேஜிங் இல்ல. ஆனா அவங்களோட சிக்னேச்சர் மோடு போகும்போது அதோட சவுண்ட் ஸ்டேஜ் வந்து நல்லாவே அந்த அவங்க டியூன் பண்ற விதம் வந்து ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் ஸ்டேஜிங் நல்லா இருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் செப்பரேஷன் கூட அவங்க பேஸ் அதிகமா இருக்கும்போது கூட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து நம்மளால நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அந்த ஒரு சில பாட்டுல எல்லாம் லெஃப்ட் அண்ட் ரைட் மாறது ரொம்ப நல்லா தெரியுது. ஒரு சில இதுல வந்து ஒரு சில சாங்ஸ்ல வந்து சவுண்ட் ஸ்டேஜ் வந்து நம்ம ஷோல்டர் லெவலுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா தெரியுது. நான் போட்டுக்கிட்ட இருந்து இந்த அளவுக்கு ஒரு இதை வந்து எதிர்பார்க்கல. நான் ஆக்சுவலா டால்பி மோட்ல தான் இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனா அது கிடையாது. போட்டோட சிக்னேச்சர் சவுண்டுக்கு நம்ம மாறும் போதுதான் இந்த ஃபீல்லாம் வருது. இது ஆக்சுவலா இதுல டால்பி கூட நீங்க இதெல்லாம் பண்ணிருக்க தேவையே கிடையாது. உங்களோட போட்டோட அவங்களோட ஓன் சிக்னேச்சரே நல்லா இருக்குது. நீங்க ஸ்பீக்கரை மட்டும் நல்லா டியூன் பண்ணி கொஞ்சம் நல்லா அதுல கொஞ்சம் வேலை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே நிறைய இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நல்லா தெரிய ஆரம்பிக்கும். என்ன கேட்டீங்கன்னா நான் அதான். ஆனா விளம்பரம் பண்ணாம நிறைய பேர் டால்பி ரொம்ப பெருசா பேசுனாங்கன்னா ஆக்சுவலா அப்படி கிடையாது. ஆக்சுவலா நீங்க அப்படி கேட்டுட்டு டக்குன்னு ஷிஃப்ட் ஆகும்போது உண்மையாலே இதுதான் உங்களுக்கு ரொம்ப இமர்சிவா தெரியும். நம்பிக்கை இல்லைன்னா நீங்க இதை வாங்கி ட்ரை பண்ணும்போது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. என்ன கேட்டீங்க அப்படின்னா டால்பி மோட் போகாம சிம்பிளா சாங் கேட்கறதுக்கு ஒரு நல்ல டிவி, எனக்கு ஏஎன்சி எல்லாம் வேண்டாம், லுக்கு நல்லா இருக்கணும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க போனீங்க அப்படின்னா தாராளமா இதுக்கு போனா போட்டோட சிக்னேச்சர் சவுண்டுக்காக நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நல்லா இருக்கு. அந்த சிக்னேச்சர் சவுண்ட்ல கேட்கறதுக்கு படம் பார்க்கறதுக்கு பாட்டு கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. கண்டிப்பா அந்த இதுக்காக இதை ட்ரை பண்ணலாம். இப்போ ரிலையன்ஸ் டிஜிட்டல் 1800 பிரைஸுக்கு சேல் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு புதுசா ஒரு டிடபிள்யூஎஸ் ஒரு புது டிசைன் பார்க்கணும், அந்த இதில் யூஸ் பண்ண எனக்கு ஏஎன்சி முக்கியம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா சவுண்ட் குவாலிட்டி 1800 ரூபாய்க்கு என்ன தர முடியும், அந்த பிரைஸுக்கு என்ன பெஸ்டா தர முடியும் போட் தந்திருக்காங்க. அது உங்களுக்கு போட் பிராண்ட்ல நல்ல பேஸோட ஒரு டிடபிள்யூஎஸ் வேணும், ஏஎன்சி முக்கியம் இல்லை. ஏன்னா இந்த பட்ஜெட்ல நீங்க 25 டிபி வாங்கி ஏஎன்சி ஆன் பண்ணா அதுல ஒன்றும் பெருசா வித்தியாசம் இருக்க போறது இல்லை. அதுக்கு ஒரு நல்ல அந்த இயர் டிப்ஸ் வந்து கரெக்டான சைஸ் போட்டு நீங்க இது பண்ணாலே உங்களுக்கு பாதி நாய்ஸ் ஆட்டோமேட்டிக்காவே கம்மியாயிரும். அதனால நீங்க இந்த பட்ஜெட்ல நீங்க ஏஎன்சி எதிர்பார்க்குற லெவலுக்குலாம் எனக்கு ஏஎன்சி எதிர்பார்ப்பு இல்லை, சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருந்தால் போதும், பேஸ் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் போட் ஆட் ஆஃப் சைட்டோட தாராளமாக ட்ரை பண்ணலாம். அந்த போட் சிக்னேச்சர் சவுண்டுக்காக தான் என்னோட சஜஷன் இதுக்கு வருது. தாராளமாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஆனால் டால்பி மூவி ஒவ்வொருத்தர் பர்சனல், எனக்கு அது பிடிக்கல. அதை விட போட் சிக்னேச்சர் சவுண்ட் நல்லா இருந்தது. இதுதான் என்னோட முடிவு. ரிலையன்ஸில் எல்லா ஸ்டோரியுமே இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. யாராவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போங்க. ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது, அமேசான்லலாம் எதுலையுமே இல்லை, மற்ற சைட்லையுமே இல்லை. ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ ரேட்டு குறைஞ்சிருக்கு. 1800 வந்திருக்கு. 2200 இருந்தது, இப்போ 1800 வந்திருக்கு. கன்சிடர் பண்ணுறேன். இதை நான் சொன்ன பாயிண்ட் உங்களுக்கு வேலிடாக பட்டது, இதுக்காக நம்ம வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறோங்க. நீங்கள் இதை போய் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.